ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 5 எக்ஸசைஸ் நம்பர் 4. ஹரி மாதவன் and கேசவன் are partners sharing profit and losses in the ratio of 5:3:2. As from 1st April 2017, Vannamadi is admitted into the partnership and the new profit sharing ratio is decided as 4:3:2:1. The following adjustments are to be made. First one, increase the value of premises by 60,000. Depreciate stock by 5,000. Furniture 2,000. Machinery 2,500. Provide for an outstanding liability 500. Pass journal entries and prepare revaluation account. இப்போ அந்த சம் போடணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மெட்டை படிச்சிருக்கணும். இந்த ஃபார்மெட் எப்படி அப்படின்னா, ஃபாலோயிங் ஆர் த ஜேர்னல் என்ட்ரிஸ் டு பி பாஸ்டு டு ரெக்கார்ட் த ரிவாலுவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். இப்போ வந்து அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி ரிவாலுவேஷனில் எப்படி போடுவோம், அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனால் ரிவாலுவேஷனில் அதுக்கான என்ட்ரிஸ் எப்படி போடுவோம், அதே மாதிரி லயாபிலிட்டிஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆனால் அன்ரெக்கார்டட் அசட்டுக்கு எப்படி போடுவோம், அன்ரெக்கார்டட் லயாபிலிட்டிக்கு எப்படி போடுவோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்குது. இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை போட்டுட்டு இதை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் போடுவோம். இப்போ வந்து இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அப்படின்னா, அந்த வேல்யூ ஆஃப் அசட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த அசட் அக்கௌண்ட் டேட்டா டு ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் போடுவோம். அதே மாதிரி டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட்னா ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அந்த கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட் போடுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி லயாபிலிட்டிஸ் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ரெக்கார்டு அன்ரெக்கார்டு இதை வச்சுட்டு தான் நம்ம ரிவாலுவேஷன் போடுவோம். இப்போ பர்டிகுலர்ஸ் இருக்கும், கன்சர்ன்ட் அசட்டு நெட்டு டிக்ரீஸு, கன்சர்ன்ட் லயாபிலிட்டிஸ், அதே மாதிரி கன்சர்ன்ட் அசட்டு கன்சர்ன்ட் லயாபிலிட்டிஸ் அது என்னென்ன வருமோ அதை ஓல்ட் பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே இதில் வரும். இப்போ சம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதில் இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ப்ரெமிசஸ் பை 60,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெமிசஸ் அப்படின்னா உதிரி பாகங்கள் அப்படின்னு பேர், அது ஒரு அசட்ஸ். இப்போ அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் என்ன சொன்னோம், ஜேர்னல் என்ட்ரி கன்சர்ன்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் சொன்னோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெமிசஸ். அப்போ ப்ரெமிசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் வேல்யூ வந்து அப்ரிஷியேஷன் இன்க்ரீசஸ் இது ரெண்டுமே ஒன்று தான். அதோட வேல்யூ வந்து அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு, 60,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாக் டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, ஃபர்னிச்சர் டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, மிஷினரி டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. இப்போ எல்லாமே டிப்ரிஷியேட்டுங்கும்போது ஸ்டாக் எல்லாமே டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஸ்டாக் எல்லாமே டிக்ரீஸ், அதாவது அசட்டோட வேல்யூ எல்லாம் டிக்ரீஸ் ஆகிருந்தால் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அசட்ஸ் கன்சர்ன்ட் அசட் என்னென்ன அசட்னா டு ஸ்டாக் அக்கௌண்ட், டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், டு மிஷினரி அக்கௌண்ட், இது மூணையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் ஃபார் அன் அவுட்ஸ்டாண்டிங் லயாபிலிட்டி. அப்போ லயாபிலிட்டி வந்து என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகிருந்தால் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சர்ன்ட் லயாபிலிட்டி. அப்போ டு அவுட்ஸ்டாண்டிங் லயாபிலிட்டி அக்கௌண்ட் டேட்டா 500 டேட்டா வராது, டு அவுட்ஸ்டாண்டிங் லயாபிலிட்டி அக்கௌண்ட் 500. இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒரு தனித்தனியாக போடலாம். ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டாக் அக்கௌண்ட், ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி அக்கௌண்ட், ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அவுட்ஸ்டாண்டிங் லயாபிலிட்டி அக்கௌண்ட். இந்த மாதிரி தனித்தனியாகவும் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரியாக போடலாம், இல்லை எல்லாமே தெரிஞ்சதுனால ஒரே இதாகவும் போடலாம். இப்போ இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் போகிறோம். ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் போட்டதுக்கப்புறம் தான் இந்த ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டை ஷேர் பண்ணி பிரிக்கிறது. இப்போ ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் போட்டாச்சு, பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெமிசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரிவாலுவேஷன். அப்போ டு ரிவாலுவேஷன் ப்ரெமிசஸ் அப்படின்னா பை ப்ரெமிசஸ் அக்கௌண்ட் 60,000. இப்போ ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டாக் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர், மிஷினரி, அவுட்ஸ்டாண்டிங் லயாபிலிட்டிஸ். இந்த சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 60,000 வரும். இந்த 60,000லேருந்து இந்த 5 2 7 9 10 10 வந்து
60,000லேருந்து 10 வந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் 50,000 வரும். இந்த 50,000 இவங்க 3 பேருக்கும் அந்த ஷேர் ரேஷியோ படி 5:3:2 இந்த ரேஷியோ படி அவங்க 3 பேர்த்துக்கும் அதை ஷேர் பண்ணி கொடுக்கணும். இப்போ 50,000 × 5/100 இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிபட்டு போயிடும். 5 × 5 25 30 25,000. அதே மாதிரி 3ஆல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15,000 10,000. இப்போ ஆன்சர் 50,000. இதை 50,000 தான் ஷேர் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி பண்ணணும். இப்போ என்ன போடுவோம், ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஹரிஸ் கேபிட்டல், மாதவன்ஸ் கேபிட்டல் டு கேசவன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ ரிவாலுவேஷன் வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது, ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. தேங்க்யூ.